ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஒரு விஷயம் இனிமேல் வீக்காக இல்லை, விஜய் காவேரி இல்லைன்னு காவேரி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஸோ காவேரி பார்த்திங்கன்னா மேலே வினிலா கிட்டே பேசிட்டு கீழே வந்துட்டு உடனே அவங்க மாமா கிட்டே போயிட்டு, மாமா கார் புக் பண்ணிட்டீங்களா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ காவேரியோட அந்த ஃபேஸ் அவ்வளோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜயோட மூஞ்சி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. காவேரி பேசுனதுமே அவங்களோட மூஞ்சி ரொம்ப சடாயிடும். அது யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க, தாத்தாவுமே சொல்லியிருப்பாரு, ஆறுமா நீ கிளம்புறேன்னு சொன்ன உடனே அவன் ஃபீல் பண்ணுறான், மூஞ்சியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குமே காவிரியால் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அவங்க அப்படியே சைலண்டாக இருந்துட்டு திருப்பி இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் திருப்பி ரிப்பீட்டாகவே சொல்லிட்டு இருக்காங்க. காவிரிகிட்ட போயிட்டு கெஞ்சிடாரு, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக அப்படிங்கிற மாதிரி. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ விஜய் இப்படி கெஞ்சிடாரு. பட் அதை காவேரி கையை பிடிச்சி கூப்பிடும்போது கூட அவங்க கையை கூட தொட விட மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க. அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாகவே தெரியுது விஜய் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளால் கண் கூட பார்க்கவே முடியல. அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்க பாருங்கள், விஜய் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், தூங்கணும், நேற்று ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீன்லாம் எவ்வளோ வலிச்சிச்சு, எவ்வளோ கொடுமையாக இருந்துச்சுன்னு சொல்லி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. விஜய் காவேரி கிட்டே கேட்கும்போது அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அது கையை பிடிக்கும்போது கூட கையை பிடிக்கவும் விட மாட்டுறாங்க. ஸோ ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நைட்டாச்சும் வீக்காக அந்த வீட்டில் தங்க வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் சரி கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு ஒரு சீனாச்சும் நமக்கு ஹாப்பியான ட்ராக் அவங்க பேர் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்கலாம். வந்தன்னைக்கு நைட்டே காவேரி கிட்ட வேலை எதுவுமே கேட்காம இருந்துட்டு, ஸோ அன்னைக்கு நைட்டு வீக்காக அவங்களோட ரூமில் அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை காமிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ரூமில் அவங்களோட மெமரிஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ரூமுக்குள்ளே நம்ம காவேரி மட்டும் தனியாக போயிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு நாள் நைட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள் வெளியில் காவேரி கிட்டே பேசுகிற மாதிரி ட்ராக் வச்சுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இப்படி நாங்கள் வீக்கா ஃபேன்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் சந்தோஷப்படுத்த வச்சுருவோமா, இந்த 2 வாரம் நீங்கள் எமோஷ்னலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டாங்களே ஆல்ரெடி. இது பிளான் பண்ண விதி. ஸோ இந்த விதிப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வாரம் அப்படி தான் இருக்கும். அதுவும் நாளைக்கு எபிசோடெலாம் சொல்ல தேவையே இல்லை. பட் எனக்கு அது ரொம்ப வருத்தமாச்சு. ஒரு விஷயம் அங்கே மாடியில் காவேரி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் காவேரி விஜய் அவாய்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. விஜய் காவேரி கிட்ட கெஞ்சின விஷயத்தெல்லாம் பார்க்கவே முடியலங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதை கெஞ்சும் போது அட்லீஸ்ட் ஒரு கையை பிடிக்கும் போது அலோவ் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க என்னன்னா எய்த்தாப்பில் வெளியில் இருக்காங்க, வெளியிலாக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கோமே, அதை நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காவேரியோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி நான் பேசி ஆகணும் இல்லையா, அதை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, காவேரி விஜய் அவாய்ட் பண்ணது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.